மூலமாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் உற்சாகமாக தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆகவே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ள போகிறது. ஆகவே நாங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்ய போகிறோம். ஆராதனை முழுவதுமாக தேவனுடைய பிரசன்னம் உங்களை தொட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆகவே இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபத்திலே நாங்கள் இணைந்து கொள்வோம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரழைப்பின் மூலமாக இணைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய தெய்வீக கரம் அவர் இருக்கிறதான ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் பிரசன்னமாக வந்து அமரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் முழுவதுமாக அந்த நமஸ்காரத்திலும் உம்முடைய வார்த்தையிலும் ஆண்டவரை ஏந்து கொண்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமஸ்கார குழுவோடு சேர்ந்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம். மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம்
மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர். சேரகுரா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர். சேரகுரா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையில் ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையில் ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. 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 ஆமென். நாங்க இவ்வளவு நேரமாக தேவனை ஆராதித்தோம், அவரை துதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த நேரத்திலும் கூட போதகர் லோஹான் பிபிலி அவர்கள் தேவனுடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஆகவே இருக்கிற இடத்திலே ஆயத்தத்தோடு நாங்கள் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். අද මම අලුත් දේශනා මාලාවක් පටන් ගන්නවා. இன்றைய நாளிலே நான் ஒரு புதிய பிரசங்க தொடரை මම ஆரம்பிக்கின்றேன். හිතනවා අපි හැමෝටම ආශිර්වාදමත් දේශනාවක් වෙයි දේශනා මාලාවක් වෙයි කියලා. நான் நினைக்கிறேன் இது எங்க எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதமான பிரசங்க தொடரா இருக்கும் என்று. මම සාමාන්‍යයෙන් කරනවා වගේ මම කොටසක් ඉරිදා උදේ කරන්නම් අනිත් කොටස ඔබගේ කුඩා කණ්ඩායම් වල කරනවා. நான் முன்பு சொன்னதை போல நான் ஞாயிறிலே ஒரு பகுதியையும் அதே போல உங்களுடைய பராமரிப்பு களங்களிலே மற்ற பகுதியையும் செய்யப்படும். මේ වසරේ අපේ කුඩා කණ්ඩායම් වලට අපි ප්‍රමුඛ ස්ථානයක් දෙනවා. ඒ නිසා මම ඔබ දිරිමත් කරනවා අනිවාර්යෙන් කුඩා කණ්ඩායමකට සහභාගී වෙන්න. இந்த வருஷத்திலே நாங்கள் எங்களுடைய சிறு குழுக்களுக்கு முதன்மை ஸ்தானத்தை கொடுத்த காரியங்களை செய்கின்றோம். ஆகவே நீங்களும் சிறு குழுக்களில் இணைந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கின்றேன். අපි එපිස පොත අපි අධ්‍යයන කරන්න යනවා. நாங்கள் எபேசியர் புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போகின்றோம். එපිස පොතේ ප්‍රධාන තේමාවක් තමයි සියල්ලම අලුත්ය කියන තේමාවක්. எபேசு புத்தகத்திலே இருக்கிற விசேஷமான தலைப்பு தான் அனைத்தும் புதிதாகியது. මම ඔබට යම්කිසි කෙටි පසුබිමක් දුන්නා නම් එපිස පොත ගැන.
நான் எபேசியர் நிருபத்தை குறித்து உங்களுக்கு ஒரு சிறிய பின்னணியை தருவேனாயிருந்தால் ඔබ තේරුම් ගන්න ඕන අපි එපිස පොතට එනකොට පෞතුමා අර ලියන්නේ මේ විශේෂ අදහස තමයි මේ දෙවියන් වහන්සේගේ රහස කියන්නේ යුදෙවන්ට විතරක් නෙමෙයි නමුත් මුළු ලෝකයට දෙවියන් වහන්සේගේ ආසාව තමයි මේ උන්වහන්සේව පිළිගන්න අය ඔවුන්ටත් යුදෙවරුන්ටත් තියෙන උරුමය එක හා සමාන දෙයක්. எபேசியர் நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிற விசேஷமான காரியம்தான் யூதர்களுக்கு மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் மற்றவர்களுக்கும் இந்த ரகசியம் அல்லது இந்த ஆசீர்வாதம் உரிதாயிருக்கிறது என்று. ඔබ තේරුම් ගන්න ඕන මේ පරණ කිවිස්සුමේ අපි දකිනවා කතාව දෙවියන් වහන්සේ සහ ඊශ්‍රායල් යුදෙව් සෙනග ගැන. நாங்கள் பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம் தேவனையும் இஸ்ரவேல் ஜனத்தையும் குறித்து. පෙත්තකොස්ත දවසට එන්නට පෙර අපි දෙවියන් වහන්සේගේ කතාව ප්‍රධානම වශයෙන් අයිති කරගත්තේ යුදෙව් අය. பெந்தகோஸ்தே நாள் வரும் முன்பதாக நாங்கள் தேவனை இந்த யூத ஜனங்களோடு தான் நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். පරණ කිවිස්සුමේ නමුත් ලියා තියෙනවා දෙවියන් වහන්සේගේ අදහස යුදෙව් සෙනග තුල හරහා தேசன்டම උන්වහන්සේගේ ප්‍රේමය යන්න ඕන කියලා. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் தான் யூத ஜனங்களுக்கு மூலம் யூத ஜனங்களின் மூலமாக தேசத்துக்கு ஆசீர்வாதம் கடந்து செல்லும் என்று. නමුත් යුදෙව් අය ඒක විශේෂයෙන් නැත වැඩියෙන් අයිති කරගත්තා. ஆனால் யூதர்கள் அதை விசேஷமாக தனதாக்கி கொண்டார்கள். නමුත් ක්‍රියාපොතේ පළවෙනි පදේ 8 වෙනි පරිච්ඡේදයේ යේසුස් වහන්සේ ගෝලෙන් කියනවා ආත්මයන් වහන්සේ ඔබ මත පැමිණි කල ඔබ මගේ සාක්ෂිකරුවන් වෙන්න යනවා යෙරුසලම විතරක් නෙමෙයි යුදා විතරක් නෙමෙයි සමාරිය විතරක් නෙමෙයි ඔවුන් පුරුදු වෙලා තියෙන ස්ථාන විතරක් නෙමෙයි නමුත් ලෝකයේ අන්තිම දක්වා. அப்போஸ்தலர் 1:8 சொல்ற காரியம் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே மாத்திரமல்ல யூதேயா சமாரியா அதே போல மற்ற நீங்கள் அறிந்த மற்ற அனைத்து பகுதிகளிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் ඉන් පසු අපි එනවා ක්‍රියාපොතේ 11 වෙනි පරිච්ඡේදය අපි දකිනවා මේ සීමාව අභිබවා යනවා. அதே போல நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 11 வரும் பொழுது இந்த வரையறைகள் அகன்றும் அல்லது நீண்டு போகிறது. අන්‍ය ජාතින්ට සුභාරංචි යනවා ඔවුන් සුභාරංචිය පිළිගන්නවා විශාල සභාවක් බිහි වෙනවා. අතට අන්තිෝක්‍ය සභාවෙන් තමයි පෞල්තුමා සහ බානබස්ගේ පළවෙනි මිෂනරි ගමනුත් පටන් ගන්න උතනින්. புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. புறஜாதிகளும் கிறிஸ்துவனுடைய மாறுகிறார்கள். அதே போல அந்தியோகியா வரை சென்று அந்தியோகியாவிலிருந்து சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகின்றது. මේ මිෂනරි ගමන් වල පෞල්තුමා එපිසට ගිහිලා එපිස සභාව පටන් ගන්නවා. திருப்பணி ஊழியங்களை செய்த நேரத்தில் பயணங்களை செய்த பொழுது பவுல் எபேசு பட்டணத்திலே போய் எபேசு சபையை ஸ்தாபிக்கின்றார். එපිස සභාව මේ වගේ සභාවක් නෙමෙයි. එපිස සභාව කියන්නේ மனுஷியன்ගේ ගෙවල් වල රැස් කරපු සභාන් කීපයක්. எபேசு சபை என்பது இப்படியான ஒரு சபை கட்டிடம் அல்ல, அநேக மக்களுடைய வீடுகளிலே கூடிய ஒரு சபையாக இருந்தது. පෞල්තුමා අවුරුදු දෙකක් එහි සේවය කරනවා. பவுல் அங்கே 2 வருஷங்கள் ஊழியம் செய்கின்றார். ඊට පස්සේ පෞල්තුමාගේ ගෝලයා තිමොතිට ඒ සභාව පවරනවා. அதுக்கு பிறகு பவுல் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு அந்த சபையை கொடுக்கின்றார். කාලෙකින් පස්සේ පෞල්තුමා හිරගෙදරේ කාලයක් ඉන්නවා. அதுக்கு பிறகு பவுல் சிறைச்சாலையிலே சில காலங்கள் இருந்தார். හිරගෙදරේ ඉන්නකොට පෞල්තුමා මේ එපිස සභාවට එපිස පළාතේ රැස්වල සිටින සභාන් වලට පෞල්තුමා මේක ලියනවා. அவர் சிறையில இருக்கும் பொழுது எபேசு சபையும் அதை சுற்றி இருக்கிற சபைகளுக்குமாக இந்த நிருபத்தை அவர் எழுதுகின்றார். අපි මේ යවුම් පත්‍රය බැලුවා නම් ප්‍රධාන කොටස් දෙකක් තියෙනවා. இந்த நிருபத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அதிலே 2 பிரதான பிரிவுகள் இருக்கின்றது. දෙවියන් වහන්සේගේ දරුවෝ විශ්වාස කරන්න ඕන දේ කුමක්ද කියලා. முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? ඊට පස්සේ දෙවෙනි කොටසේ විශ්වාස කරන කොටගෙන කොහොමද ඔවුන් ජීවත් වෙන්න ඕනේ. இரண்டாவது காரியம் தான் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்கள் எவ்வாறு ஜீவிக்க வேண்டும் என்று. ඒ විශ්වාසය කොහොමද ඔවුන්ගේ ජීවිතවලටද ඔවුන්ගේ සම්බන්ධකම් වලටද පවුල් වලටද සභාව වලටද කොහොමද ඒක බලපාන්නේ. அந்த விசுவாசத்தை அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே சமுதாயத்திலே எப்படி நடைமுறைப்படுத்துவது என்றும். ඊට පස්සේ මේ යවුම් පත්‍රයේ අවසාන කොටස නිකන් අති උසස් තැනට එනවා කොහොමද අපි යක්ෂත් එක්ක අපි සටන් කරන්නේ. அதே போல இந்த நிருபம் கடைசி ஒரு மிக உன்னத ஸ்தானத்துக்கு வருகின்றது, நாங்கள் எவ்வாறு சத்துருவோடு போராடுவது என்று. එනිසා නමුත් මේ උදැස්සන අපි බලන්න යනවා පළවෙනි පරිච්ඡේදය විතරක්. ඒ වගේම මේ පළවෙනි පරිච්ඡේදයේ එක කොටසක්. இந்த காலை நேரத்திலே நாங்கள் 1 அதிகாரத்திலே ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க போகின்றோம். දැන් මේ කොටස මම ඊයේ සිසිත කියාගෙන හිටියා මේ කොටස ඇත්තට අපේ කිතුණුවන් වන අපි අපේ
ආත්මට ගැඹුරටම මේ කොටස යන්න පුළුවන් නම් අපට කවදාවත් අපේ අනන්‍යතාවත් එක්ක කවදාවත් ප්‍රශ්නයක් තියෙන්නේ නැහැ. நான் இந்த குறித்து நேற்றைய தினம் சகோதரியோடும் கதைத்தேன். இந்த முதல் பகுதியை குறித்து இருக்கிற சத்தியங்களை ஆழமாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாயிருந்தால், பயிற்றுவிப்போமாயிருந்தால், எங்கள் அடையாளத்தை குறித்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு கேள்வியும் வருவதில்லை. අපේ සමාජවල තියෙන හැම ප්‍රශ්නයක්ම තමයි අනන්‍යතාවයේ ප්‍රශ්නයක්නේ. எங்களுடைய சமுதாயத்துல இருக்கிற பிரதான பிரச்சனை தான் எங்களுடைய ඇයි அடையாளத்தை අපි குறித்த එක්කෙනෙක්ට பிரச்சனை. එක්ක තරහා වෙන්නේ? நாங்கள் ஏன் ஒவ்வொருவரோடு கோபிக்கின்றோம், ඊර්ෂ්‍යා වෙන්නේ? பொறாமைப்படுகின்றோம், කල්ලි හැදෙන්නේ? கூட்டம் குழுவாக சேருகிறோம்? ඇයි අපි මේව ඔක්කොම කරන්නේ? நாங்கள் ஏன் இவைகளை செய்கின்றோம்? මිනිසුන් ගැන කේලම් කියනවා. மனிதர்களை குறித்து கோல் சொல்லுகிறது, පිටිපස්සෙන් කතා කරනවා. அவர்கள் போன பின்பதாக பேசுகிறது, පිටිපස්සෙන් අනිනවා. பின்பதாய் குத்துகிறது. ඔක්කොම තියෙන අනන්‍යතාවයේ ප්‍රශ්නය. இது எல்லாமே அடையாள பிரச்சனை. පළවෙනි එපිස්සේ ඒ පළවෙනි කොටසේ පාවුතුමා කතා කරනවා දෙවියන් වහන්සේගේ දරුවන්ගේ අනන්‍යතාවය ගැන. අපි ඒක හරියට අපේ ආත්මයට ගියා නම් අපි කවදාවත් අපට අනන්‍යතාවයේ ප්‍රශ්නයක් තියෙන්නේ නැහැ. எபேசியர் முதல் பகுதியிலே பவுல் எங்களுடைய அடையாளத்தை குறித்து அவர் பேசுகின்றார். அந்த அடையாளத்தை நாங்கள் சரியாக அறிந்து கொள்வோமாயிருந்தால் எங்களுடைய அடையாளத்தை குறித்து எந்த விதமான பிரச்சனையும் வருவதில்லை. දැන් මේ යවුම් පත්‍රය හැමෝටම නෙමෙයි. යවුම් පත්‍රයට විශේෂ කට්ටියකට තමයි මේ යවුම් පත්‍රය. இந்த நிருபம் எல்லாருக்கும் எழுதப்படவில்லை, ஒரு விசேஷமான குழுவினருக்கு எழுதப்பட்டது. මන්ද පෞතුමා කියනවා එපිසේ සිටින දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ සෙනග සහ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඇදලිවන්තයන්ට. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது எபேசுவிலே உள்ள தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கும் அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உண்மை உள்ளவர்களுக்கும். ඔබ දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ සෙනගක්ද? හලෙලූයා. நீங்கள் தேவனுடைய பரிசுத்த ஜனமா? ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඇදලිවන්තයන්ද? හලෙලූයා. இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளா இருக்கிறீர்களா? එහෙනම් මේ යවුම් පත්‍රය එදාට විතරක් නෙමෙයි අදත් ඔබටත් අදාළයි. அப்படியானால் அன்று மாத்திரமல்ல, இந்த நிருபம் உங்களுக்கு உரியதா இருக்கிறது. දැන් මේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල இயேசு கிறிஸ்துவுக்குள் ඒකට පුරුදු වෙන්න. இதற்கு நாங்கள் අද මේ பயிற்றுவிக்க එපිස வேண்டும். පොතේ හැම දෙයක්ම ක්‍රිස්තුස් වහන්සේ තුල. ஏனென்றால் எபேசியர் புத்தகத்தில் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கின்றது. මේ පළවෙනි පද කීපය තුල පාවුතුමා අපට කියන අපේ අනන්‍යතාවය ගැන ඒ හැම දෙයක්ම අපට ලබා ගන්න පුළුවන්, අදකින්න පුළුවන් අපි ඒක ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නම්. முதலாம் பகுதியிலே பவுல் சொல்லுகின்ற இந்த அடையாளங்களை நாங்கள் எங்களுடையதாக்கி கொள்ள வேண்டுமாயிருந்தால் அவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கின்றது. ක්‍රිස්තුස් වහන්සේ නැතුව මේක යවුම් පත්‍රයක් නෙමෙයි, මේක නිකන් කොළ ටිකක්. கிறிஸ்து இல்லாமல் இது நிருபம் அல்ல, வெறும் பேப்பரா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ සෙනගට ஆகவே தேவனுடைய பரிசுத்த ஜனத்துக்கு, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඇදලිවන්තයන්ට இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளுக்கு පාවුතුමා ලියනවා. பவுல் எழுதுகின்றார். අපි හැමෝම කියවන්න යනවා පාස ශාන්තිය අපට කියවයි. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவீகரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். දැන් අපි මේ පදවල අපි කියවනකොට අපි දකිනවා
ක්‍රිස්තුස් වහන්සේ තුල කියන වචනේ කී සැරයක් එනවද? இந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்ட பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை அநேக ක්‍රිස්තුස් தடவை வந்தது. වහන්සේ තුල ඔබ තෝරාගෙන තියෙනවා. இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீர்கள். උන්වහන්සේ තුල ඔබ ස්වර්ගයේ ස්ථානවල තියෙන හැම ආත්මික ආශිර්වාදයක් ඔබට ලැබිලා තියෙනවා. அவருக்குள்ளாய் உன்னதங்களிலே இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்குரியதா இருக்கிறது. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නොමිලේ අපට කරුණාව ලැබිලා තියෙනවා. கிறிஸ்து இயேசுவுக்குள் இலவசமாய் கிருபையை பெற்றிருக்கின்றோம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපිව පෙර නියම කළ තියෙනවා. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි අපට ගැලවීමක් මිදීමක් දීලා තියෙනවා. கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு மீட்பும் ரட்சிப்பும் கிடைத்துள்ளது. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි උරුමකාරයෝ. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சுபிகார புத்திரராயிருக்கிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි ආත්මයන් වහන්සේ තුල මුද්‍රණය කරලා තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கின்றோம். හැම දෙයක්ම ක්‍රිස්තුස් වහන්සේ තුල. எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள். ක්‍රිස්තුස් වහන්සේ නැතුව හැම දෙයක් නැහැ. கிறிஸ்து இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இல்லை. ඔබ ඒක තේරුම් ගන්න ඕන. அதை நீங்கள் விளங்கிக் கொள்வது அவசியம். ක්‍රිස්තුස් වහන්සේට පෙර මේක තිබෙන්නේ යුදෙව්වන්ට. இயேசு கிறிஸ்துவுக்குள் இது யூதர்களுக்கு தான் இருந்தது. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල දැන් යුදෙව් සහ ග්‍රීක රෝම ලාංකිකයන් දෙමළ සිංහල මොකුත් නැහැ. අපි ඔක්කොමලා දෙවියන් වහන්සේගේ දරුවෝ. හලෙලූයා. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவுக்குள் யூதர் மாத்திரமல்ல, இப்பொழுது அனைத்து ஜாதிகளும் சிங்களம், தமிழ், யூதர், இஸ்ரவேல் யாராய் இருந்தாலும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். දැන් මේ පද කියනකොට අපිට පොඩි ප්‍රශ්න දෙකක් එනවා. ඒක කියන්න ඕනනේ නැත්නම් ඔක මේ පදේ මේ යවුම් පත්‍රය හරියට අධ්‍යයනය කරන්න බෑ. இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல இரண்டு கேள்விகள் வருகிறது. அதை இரண்டை நான் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் இதை சரியாக விளங்கிக் கொள்ள முடியாது. මේ පද දෙක තුල මේ පදේ මේ කොටසේ අපි දෙසරක් අපි දකිනවා මේ පෙර නියම කිරීම කියන කතාව. இந்த பகுதியை நாங்கள் வாசித்த பொழுது அந்த இடத்துல நாங்கள் இரண்டு தடவை காண்கின்றோம் முன் குறித்தபடியே என்று. ලෝකේ මැවිල්ලට ප්‍රථමයෙන්ම உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපිව තෝරාගත්තා. இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை தெரிந்து கொண்டார். අපිව පෙර නියම කෙරුවා කියලා කියනවා. அவர் எங்களை முன் குறித்திருக்கிறார். ආයිමත් කියනවා 11 වෙනි නැත්නම් 12 වෙනි පදේ ආයිමත් කියනවා 11 වෙනි පදේ අපි පෙර නියම කෙරුවා කියලා. திரும்ப 12ஆம் வசனத்துல சொல்லுகிறது அவர் முன்பு தீர்மானித்தபடியே என்று. දැන් පෙර නියම කිරීම කියන අදහස එන්නේ කියන්නේ දෙවියන් වහන්සේ කලින් සමහර දේවල් තීරණය කරලා තියෙනවා. முன்பு தீர்மானித்தபடி தெரிவு செய்தபடி என்று இருக்கின்றார். ලෝකේ බැවිලටත් ප්‍රථමයෙන්ම අපිව තෝරාගෙන තියෙනවා. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களை தெரிவு செய்திருக்கிறார். සෝ ඒ කියන්නේ අපිව තෝරාගෙන තියෙනවා නම් ස්වර්ගයට එහෙනම් අනිතව ප්‍රතික්ෂේප කරලා තියෙනවද අපායට? அப்படியானால் அவர் எங்களை பரலோகம் செல்வதற்கு தெரிவு செய்திருப்பாராய் இருந்தால் மற்றவர்கள் நரகத்துக்கு செல்லும்படியாய் அவர்களை நிராகரித்தாரா? අපිව පෙර නියම කළා තියෙනවා නම් දරුකමට එහෙනම් තව කණ්ඩායමක්ව පෙර නියම කළා තියෙනවද විනාශයට? எங்களை முன்பே புத்திர சுவீகாரராகும்படி தெரிவு செய்திருப்பாராய் இருந்தால் இன்னும் ஒரு குழுவை அவர் நிராகரித்திருப்பாரா? මන්ද අපි ඕම හිතුවා නම් අපි හිතන්න පුළුවන් අපි මොන දේ කෙරුවට අපි ස්වර්ගයට යනවා. நாங்கள் அப்படி சிந்திப்போமாய் இருந்தால் நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் என்ன செய்தாலும் பரலோகம் போகலாம். අනිත් අය හිතයි අපි මොන දේ කෙරුවත් අපි විනාශයට. மற்றவர்கள் நினைப்பார்கள் நாங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் அழிவுக்கு தான் போவோம். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ මගේ හැම දවසක්ම දැනටමත් නියම කරලා තියෙනවා. එහෙනම් මම මනුෂ්‍ය නිදහස කොහෙද තියෙන්නේ නං? அப்படியானால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அவர் நியமித்து முடித்திருப்பாரா இருந்தால் மனிதருடைய அந்த சித்தம் அல்லது சுதந்திரம் எங்கே? එහෙම කියනවා නම් එහෙනම් ආදාම් මේ ගහගාවට යනකොටම ආදාම් අනිවාර්යෙන් පාපයට වැටෙනවා කියලා දෙවියන් වහන්සේ නියම කරලා තියෙනවා. அப்படி நமக்கு யோசிப்போமா இருந்தால் ஆதாம் அந்த தவிர்க்கப்பட்ட அந்த மரத்தின் பக்கத்திலே போகும் பொழுதே தேவன் ஆதாம் விழுந்து போவான் என்று நியமித்திருக்கிறார். එහෙනම් අපේ පාපයට වග කියන්න ඕනේ නැහැ. ඒවත් නියම කරලා තියෙනවානේ. அப்படியானால் நாங்கள் செய்கிற பாவத்துக்கு நாங்கள் காரணம் அல்ல, அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. මේ වගේ ගැටලුව කිතුණු සභාවට තියෙනවා. ඒක දිගින් දිගටම තියලා තියෙනවා. இப்படியான குழப்பங்கள் கிறிஸ்தவ சபைகளிலே முன்பிருந்தே இருக்கின்றன. සමහර අය කියනවා දෙවියන් වහන්සේ සෙනගක් තෝරාගෙන තියෙනවා. சிலர் சொல்லுகிறார்கள் தேவன் சிலரை தெரிவு செய்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ තෝරාගෙන තියෙනවා නම් එහෙනම් අනිත් අය අපායට. தேவன் சிலரை தெரிவு செய்திருப்பாரா இருந்தால் மற்றவர்கள் நரகத்துக்குரியவர்கள். ප්‍රේමවන්ත දෙවි කෙනෙක් ඕ වගේ දෙයක් කරයිද? එහෙනම් අනිත් අයට ඒ ප්‍රශ්නේ තියෙනවා. அன்பான தேவன் இப்படியான ஒரு காரியத்தை செய்வாரா? සෝ අපි මේක හොඳට පැහැදිලි කරන්න ඕන. ஆகவே நாங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். සෝ අපි තේරුම් ගන්න ඕන මේ ලොහාන් කියන මිනිසයා. හරිද? එහෙම කියමුකෝ. මම ජීවත් වෙන්නේ කාල සීමාවකට.
நாங்கள் இப்படி விளங்கிக் கொள்ளும் லோகான் என்ற அந்த நபர் ஒரு காலத்திற்கு வரையறைப்பட்டு வாழ்கின்றார். මේක තමයි මනුෂ්‍ය ඉතිහාසය. இதுதான் மனிதனுடைய சரித்திரம். සෝ මම ඉන්න කාලය ඇතුළේ அவர் இருப்பது ஒரு காலத்திற்குள். මම දවසක් ඉපදෙනවා. நான் ஒரு நாள் பிறக்கின்றேன், ඊට පස්සේ මම හැදෙනවා. அதுக்கு பிறகு நான் வளர்கின்றேன். මගේ ජීවිතේ වෙච්ච දේවල් ඕගලන් දන්නවා. என்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை நீங்கள் හැබැයි அறிந்திருக்கிறீர்கள். දවසක් මම ඇවිලා ඉරිදා හැන්දෑවක දේශනාවක් අහලා මම ගැලවීම ලැබෙනවා. ஆனால் ஒரு நாள் வந்து நான் ஆராதனையிலே பிரசங்கத்தை கேட்டு ඊට ரட்சிக்கப்படுகின்றேன். පස්සේ ආයිමත් රවුමක් ගහනවා. மறுபடியுமாய் ஒரு வட்டமாய் போகின்றேன், ආයිමත් එනවා. மறுபடியும் வருகின்றேன், ආයිමත් රවුමක් ගහනවා. மறுபடியுமாய் சுற்றுகின்றேன். කොහොමරි අන්තිම මොහොතේ අවුරුදු 19 දී ඇවිල්ලා මගේ ජීවිතේ මම බාර දෙනවා. எப்படியோ கடைசியாக 19 வயதிலே வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கின்றேன். අවුරුදු අපෝ හිතන්න අවුරුදු 40ක් වගේ 30 ගානක් වගේ ගිහිලා දැන් මම මෙහෙ සේවය කරනවා. கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் அளவிலே சென்ற இப்பொழுது நான் இந்த இடத்துல ஊழியம் මේ செய்கின்றேன். කාලය තුල ඉන්න මම இந்த காலத்திற்குள் இருக்கின்ற நான் ගතපු තීරණ නිසානේ මම මෙහාට ආවේ. நான் எடுத்த தீர்மானத்தின் படியினால் தான் நான் இங்கே வந்தேன். මට මතකයි විශේෂ තීරණයක් තමයි මම මේ දුබායි යන්න මම තීරණයක් අරගෙන තියෙනකොට හැම දෙයක්ම ලෑස්ති වෙලා තියෙනකොට දේවයන් වහන්සේගේ වචන නිසා මම යන්නේ නැතුව මං තීරණයක් ගත්තා ලංකාවේ ඉන්න මම හිතනවා ඒ තීරණයෙන් තමයි මම මේ ස්ථානට ඇවිල්ලා තියෙන්නේ. விசேஷமான ஒரு தீர்மானம் தான். நான் துபாய் செல்வதற்கு தீர்மானித்திருந்த பொழுது தேவன் என்னோட இடைப்பட்டபடியினால் நான் அது போக மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். அந்த எடுத்த தீர்மானம் தான் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறது. දෙවියන් වහන්සේ මිනිස්යන්ට මේ නිදහස දීලා තියෙනවා. ඒක තමයි කියන්නේ freedom of choice කියලා දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. தேவன் மனிதனுக்கு விடுதலையாய் தெரிவு செய்யும் திறனை கொடுத்திருக்கின்றார். නමුත් දෙවියන් වහන්සේ ඉන්නේ මෙහෙ නෙමෙයි, දෙවියන් වහන්සේ ඉන්නේ මෙහෙ. ஆனால் தேவன் இங்கே அல்ல, அவர் இருப்பது ஒரு இடத்திலே. මම මේ ස්ටේජ් එක දකිනවා වගේ දෙවියන් වහන්සේ මේ මුළු කාලය දෙවියන් වහන්සේ පින්තූරයක් වගේ දකිනවා. நான் இந்த இடத்துல இந்த மேடையை காண்பதை போல தேவன் எல்லா காலங்களையும் ஒரு சித்திரத்தை போல காண்கின்றார். දෙවියන් වහන්සේ දකිනවා ලෝහන්. தேவன் லொஹானை காண்கின்றார். දෙවියන් වහන්සේ දකිනවා රවුම් ගගා ඇවිල්ලා කොහොම හරි ගැලවීම ලැබෙනවා. அதே போல அவர் பல காரியங்களை செய்து எப்படியோ வந்து ரட்சிக்கப்படுவதையும் දෙවියන් காண்கின்றார். වහන්සේ දන්නවා මගේ තීරණවල මම මේ තීරණ අරගෙන මම මෙහි ඉන්නවා. அதே போல தேவன் அறிகிறார், நான் இப்படியான தீர்மானங்களை எடுத்து இப்படி இருக்கு. நான் ஊழியத்துக்கு வருகின்றேன், මම මේ තීරණ ගන්නවා. நான் இப்படியான தீர்மானங்களை මම எடுக்கின்றேன், මෙහි ඉන්නවා කියලා. நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்று. දෙවියන් වහන්සේ මේ හැම දෙයක්ම දැකලා මොනවද උන්වහන්සේ කියන්නේ? தேவன் இந்த எல்லா காரியங்களையும் பார்த்து அவர் என்ன சொல்லுகின்றார்? ලෝකේ මැවිල්ලට ප්‍රථමයෙන් உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ලෝහන් මගේ දරුවෙක් වෙන්න යනවා. லோகான் என்னுடைய பிள்ளையாய் மாறப்போகின்றான். මේක මගේ නිදහස් තීරණයට කිසි බලපෑමක් නැහැ. இது என்னுடைய தெரிவுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தருவதில்லை. හිතන්න මේක රේල් පේලි දෙකක් වගේ. இது புகையிரத பாதையை போல. ඒ රේල් පේලිය ලෝහන් එයා ඉන්නවා. அந்த புகையிரத பாதையிலே லோகான் இருக்கின்றார். කාලේ අභිභව සිටින දෙවියන් වහන්සේ මුළු කතාව දැකලා කියනවා මේ මිනිස්සයා මාව තෝරගන්න යනවා නේද? මම එයාව නියම කරන්න යනවා දරුකමට. தேவன் அதை பார்த்து சொல்லுகிறார், இவன் என்னை தெரிவு செய்ய போகிறான், ஆகவே இவனை நான் என்னுடைய புத்திரனாய் நியமிக்க போகின்றேன். හලෙලූයා. දෙවියන් වහන්සේ ඔබව දරුකමට පෙර නියම කෙරුවේ මම දෙවියන් වහන්සේ දැනගෙන හිටියා. ඔබ ඔබගේ නිදහස් තීරණය පාවිච්චි කරගෙන ගැලවීම පණිවිඩ එනකොට ඔබ වෙතට ඔබ දෙවියන් වහන්සේව තෝරා ගන්න යන නිසා. හලෙලූයා. தேவன் உங்களை முன்குறித்திருந்தார், அவர் அறிந்திருந்தார் உங்களிடத்திலே சுவிசேஷ செய்தி வரும் பொழுது நீங்கள் அந்த சுவிசேஷ செய்தியை ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதை அவர் உலக தோற்றம் முன்பே அறிந்திருந்தார். නිසා තමයි එක දවසක් දෙවියන් වහන්සේ පවුලට කියනවා ඔයා ගිහලා මේ නගරේ දේශනා කරන්න. මට තාමත් මගේ ආත්ම මට තියෙනවා, මගේ සෙනග ඉන්නවා ඒ නගරේ. ஆகவே தான் வேதத்திலே சொல்லப்படுறது, நீங்கள் அந்த இடத்திலே போய் செய்தியை சுவிசேஷத்தை அறிவியுங்கள், இன்னுமாய் அந்த இடத்துல என்னுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று. සමහර අය හිතනවා අපි සුබාරංචි කියන්න ඕනේ කියලා. මන්ද දෙවියන් වහන්සේ තෝරගත් සෙනගක් ඉන්නවනේ. ඒගොල්ලෝ කොහොමදත් ඒගොල්ලන්ට පෙර නියම කරලා තියෙනවනේ. ඒගොල්ලන්ට නිදහස් තීරණයක් නැහැ. කොහෙන්වත් ඒගොල්ලන් ගැලීම ලැබෙලා ඒගොල්ලන් එයි කියලා. අනිත් අය කොහොමදත් අපායට යනවා. ඒක වැරදි. சில நேரம் நாங்க நினைக்கிறோம் நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் தேவன் அவர்களை தெரிவு செய்திருக்கிறபடியினால் அவர்கள் எப்படியாவது வருவார்கள் என்று சுவிசேஷம் அறிவிப்பதில்லை. ஆனால் அது தவறான ஒரு காரியம். ඇයි අපේ වගේ සභාවන් සුබාරංචි සේවය කරන්නේ? ඇයි අපේ සභාවන් ධර්මදූත සේවය කරන්නේ? ඇයි අපි ලෝකයේ අන්තිම දක්වා අන්තිම ගම දක්වා අපි යන්නේ සුබාරංචිත් එක්ක? මන්ද අපි දන්නේ නැහැ කවුද යේසුස් වහන්සේ පිළිගනී කියලා. නමුත් පිළිගන්න අය දෙවියන් වහන්සේ දන්නවා. ඔවුන්ව පෙර නියම කරනවා
දරුකමට. හලෙලූයා. ஆகவே எங்களை போன்ற சபைகள் சுவிசேஷ ஊழியங்கள் திருப்பணி ஊழியங்களை செய்கிறதற்கான காரணம் எங்களுக்கு தெரியாது யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று. ஆகவே நாங்கள் போய் செய்திகளை சொல்லுகிறோம், ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார் யார் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று. උන්වහන්සේගේ ආසාව පළවෙනි තිමති දෙවෙනි පරිච්ඡේදය අනුව හැමෝම ගැලවීම ලැබෙයි කියලා. முதலாம் திமோத்தி 2ஆம் அதிகாரத்தின்படி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கின்றது. නමුත් අපි දන්නවා හැමෝම දෙවියන් වහන්සේගේ වචනය පිළිගන්නේ නැහැ කියලා සෙනගක් ප්‍රතික්ෂේප කරයි. ஆனால் எங்களுக்கு தெரியும் எல்லோரும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை, ஒரு சிலர் அதை நிராகரிக்கிறார்கள். නමුත් පිළිගන්න අයට ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு දෙවියන් වහන්සේ හිස් අතින් තියන්නේ නැහැ. அவர்களை தேவன் வெறுமையாய் வைக்க மாட்டார். උන්වහන්සේ ආර්දනා කරනවා මගේ නිවසට එන්න. தேவன் அவர்களை என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று வரவேற்கின்றார். මගේ ගැලවීම දොරටුව තුලින් එන්න. என்னுடைய ரட்சிப்பின் வாசல் வழியாய் வாருங்கள். එහෙම වාඩි වෙලා දෙවියන් වහන්සේ කියන්නේ ඔයා ඊට පස්සේ අමුත්තෙක් වගේ ඉන්න එහෙම කියන්නේ නැහැ. அதற்கு பிறகு தேவன் சொல்லுவதிலே அப்படியே அமர்ந்து ஒரு விருந்தாளியை போல இருங்கள் என்று. නෑ දෙවියන් වහන්සේ පෙර නියම කරනවා මගේ නිවසේ මගේ ගැලවීම දොරටුව තුල එන හැම කෙනෙක්ම මම ඒ අයව දූලා පුතාලා මම කරන්න යනවා. ඒක තමයි පෙර නියම කිරීම කර කියන්නේ. தேவன் முன்பே தீர்மானிக்கின்றார், என்னுடைய இரட்சிப்பின் வாசல் வழியாய் வருகிற அத்தனை பேரையும் என்னுடைய பிள்ளைகளாக நியமிக்கிறேன் என்று. ඔන්න බලන්න මම ඔබට කාරණා හයක් දෙන්නම්. දෙවියන් වහන්සේ අපිව කොහොමද අපිව උසස් කළා තියෙන්නේ. நான் உங்களுக்கு 6 காரியங்களை முன்வைக்கின்றேன், தேவன் எவ்வாறு எங்களை உயர்த்தி இருக்கிறார் என்று. පළවෙනි දේ තමයි මේ පදේ කියන දෙවියන් වහන්සේ අපව ඉදිරිපිට ලෝකේ අත්තිවාවට පෙර දෙවියන් වහන්සේ අපිව තෝරාගත්තා කියලා. முதலாவது காரியம் தான் தேவன் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிவு செய்தார். මම කියපු කතාව වගේ දෙවියන් වහන්සේ දන්නවා දවසක් මම දෙවියන් වහන්සේව තෝරාගන්න යනවා. දන්න නිසා දෙවියන් වහන්සේ ඊට පෙර මාවත් තෝරාගන්නවා. ஆகவே நான் முதல் சொன்னதை போல தேவன் அறிந்திருந்தார் நான் தேவனை ஏற்றுக்கொள்வேன் என்று. ஆகவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் என்னை தேர்வு செய்து வைத்திருந்தார். මගේ අනිනතාවට කොච්චර වටිනවද ඕක. என்னுடைய அடையாளத்துக்கு அது எவ்வளவு பெருமதியான ஒரு මේ காரியம். ලෝකේ අපි වන මනුෂ්‍යයන් කොච්චර ප්‍රතික්ෂේප අත්දැකීමට අපි මුහුණ දෙනවද. இந்த பூமியிலே வாழும் பொழுது நாங்கள் எவ்வளவு புறக்கணிப்புகளுக்கு முகம் கொடுக்கின்றோம். නමුත් සර්ව ලෝකේ දෙවියන් වහන්සේ අත දික් කරලා මාව තෝරාගන්නවා. ஆனால் சர்வலோகத்தின் தேவன் கரங்களை நீட்டி எங்களை அவர் தெரிவு ඔබව செய்கின்றார். තෝරාගන්නවා. உங்களை அவர் தெரிவு செய்கின்றார். ඔබගේ අනන්‍යතාවට කොච්චර වටිනවද ඒක. உங்களுடைய அடையாளத்துக்கு அது எவ்வளவு பெருமதியானது. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. දෙවනුව இரண்டாவது காரியம், කියනවා ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි දෙවියන් වහන්සේගේ පුතුන් සහ දියණියන් ලෙස හදා ගැනීමට දෙවියන් වහන්සේ පෙර නියම කරනවා. இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் தேவனுடைய குமாரராக குமாரத்திகளாக இருக்கும்படியாக தேவன் எங்களை புத்திர சுவிகாரத்துக்குள் எடுத்திருக்கின்றார். දෙවියන් වහන්සේ දන්නවා අපි ඒ දොරටු තුලින් එනකොට අපි එන බව. දෙවියන් වහන්සේ කියනවා ඇවිලා නිකන් ඉන්න දෙන්නේ නැහැ. මගේ ගැලවීම දොරටුව තුලින් මගේ නිවසට එන අය මම මගේ පුතාලා සහ දූලා හැටියට මම ඒගොල්ලන්ව හදාගන්න යනවා. நாங்கள் இரட்சிப்பின் வாசல் வழியாய் வரும் பொழுதே தேவன் எங்களை அறிந்திருக்கிறார். ஆகவே வெறுமையாய் அமர்ந்திருப்பதற்காக அல்ல, அவர் எங்களை மகனாக மகளாக நியமித்திருக்கின்றார். ජඩිච්ච පවුල් වලින් එන අපි உடைந்து போன குடும்பங்களிலே இருந்து வருகிற நாங்கள் මොන වටිනාකමක්ද දැනගන්න. මගේ තාත්තා මාව ප්‍රතික්ෂේප කෙරුවට දෙවිපියණන් වහන්සේ මාව පෙර නියම කෙරුවා. උන්වහන්සේගේ පුතෙක් හැටියට මාව හදාගන්න. அது எங்களுக்கு எவ்வளவு பெருமதியான காரியமா இருக்கிறது. உலக பிரகாரமான தகப்பன் எங்களை புறக்கணிக்கும் பொழுது தேவன் எங்களை தன்னுடைய குமாரனாய் குமாரத்தியாய் இருக்கும்படியாய் தெரிவு செய்திருக்கிறார். තුන්වෙනි එක மூன்றாவது காரியம், ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපිව පවිත්‍ර කරගෙන අපිව මුදවා කරලා තිනවා. இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை மீட்டெடுத்திருக்கின்றார். මට එන පින්තූරය තමයි මේකට. எனக்கு இதுல வருகிற சித்திரம் தான் අර නිකන් අර පරබල්ලෙක් පාරේ ඉන්න පරබල්ලෙක් ගෙදරට ඇවිලා අපි හිතනවා මඩ පෙරාගෙන ඉන්ජෙක්ෂන් නැහැ බඩගින්නෙන් ඉන්නවා. මට තියෙනවා හොඳ ඇල්සේෂන් බල්ලෙක්. මට ඉන්නවා හොඳ මොකද ගෝල්ඩන් රිට්‍රීවර්. ඔන්න මේ පාරේ ඉන්න බල්ලෙක් ඇවිලා මගේ ගෙදරට කමක් නැහැ. මම මෙයාව හදාගන්න යනවා මගේ බල්ලා වගේ. ඉතින් මොනවද කරන්නේ? එයාව එළිය තියා ගන්නවද? අනිත් දෙන්න ඇතුලේ තියලා. කරන්නේ නැහැ නේ අපි ඕම. ශාන්ති ඕ ටික පරිවර්තන කරගෙන ඊට පස්සේ මම කියන්නම්.
தெருவில் இருக்கிற நாய் ஒன்று ஊத்தையாக புண்ணுகளோடு இருக்கும் தெரு நாய் ஒன்று எங்களுடைய வீட்டுக்குள் வரும் பொழுது எங்களுடைய வீட்டிலே நல்ல விதமாய் வளர்க்கப்பட்ட நல்ல நாய்கள் இருக்கும். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது அருவருப்பான காரியமாக இருந்தாலும் நாங்கள் அதை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வளர்ப்பதில்லை. தெரு நாய் வெளியிலே இருக்கும். සිස්ටට පූසු ආසය சகோதரிக்கு பூனைகள் மேல் පූසු விருப்பம். 4 දෙනෙක් ඉන්නවා දැන් 3 දෙනෙක් මගේ කාමරේ 4 பூனை இருக்கு, 3 பூனை பாஸ்டருடைய அறையில். එක පූසෙක් අපිට ඉන්නවා ටයිකා කියලා ஒரு பூனையுடைய பேர் டைக்கா. නමත් අමුතුයි பேரும் வித்தியாசம். පාරේ පූසෙක් அது தெருவில் இருந்த பூனை, හදලා තියෙන්නේ රත්තරන් වගේ ஆனால் நான் தங்கத்தை போல வளர்த்திருக்கிறேன். පසු වෛද්‍යයට ගෙනිනකොට අහනවා අපේ පිටරට පූසෙක්ද කියලා அது நாங்கள் வைத்தியரிடத்துல கொண்டு பொழுது வெளிநாட்டுல இருந்து මොන வந்த பூனை. පිටරට පූසෙක් කොහොල පූසෙක් அது வெளிநாட்டு பூனை அல்ல, கொகுவல பூனை. හැබැයි හදලා තියෙන්නේ ඒ වටිනා කමට නිසා මිනිස්සුන් බලාගෙන ඉන්න මොන ලස්සන පූසෙක් ஆனால் அது பெருமதியோடு வளர்க்கப்பட்டபடினால் மக்கள் பார்க்கிறார்கள் இவ்வளவு அழகான பூனை என்று. මිනිස්සෙක් වගේ හැසිරෙනවා அது ஒரு மனிதனை போல நடந்து கொள்ளும். බලාගෙන ඉන්නවා මම මේ නැගිටිනකන් යාඥාවට நான் ஜெபத்துக்கு எழும்பும் வரை பார்த்து கொண்டிருக்கும். මාත් එක්ක ඇවිදිනවා මම කෝපි හදනකොට එයා නගිනවා මේසේ එවම වාඩි වෙලා ඇයි යාගේ බිස්කට් ටික ගන්න හරිද அது என்னோடு வரும். நான் கோப்பி அருந்த வரும் பொழுது மேசையில வரும் அதில் பிஸ்கட்டை சாப்பிடுவதற்கு. වෙන අවස්ථාවක එයා පාරේ පූසෙක් மற்ற சந்தர்ப்பங்களில் அது தெருவில் இருந்த ஒரு பூனை. කුණු ගොඩෙන් කන්නේ அது குப்பையில தான் சாப்பிடும். නමුත් යම්කිසි තීරණ නිසා ஆனால் ஒரு தீர்மானத்தின் காரணமாக අද ඒ පූසා இன்று அந்த பூனை මගේ මේසේ වාඩි වෙලා என்னுடைய மேசையிலே මගේ அமர்ந்து කෝපිය හදාගෙන ඉන්නකන් என்னுடைய கோப்பியை செய்யும் வரைக்கும் එයා කොවුලේ චණ්ඩිය වගේ අය ඉන්නවා கொகுவல சண்டியை போல இருக்கும். යන්නේ ලස්සන කැට් කැරියක அது கரியர்ல அழகாக கொண்டு போவார்கள். පසු වෛද්‍යයට යනකොට පිටරටෙන් ආපු පූසෙක් அது வைத்தியரிடத்துல கொண்டு பொழுது வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த பூனையா என்று கேட்பார். අපේ ගෙදර හදපු පූසෙක් නිසා எங்களுடைய வீட்டிலே வளர்த்த பூனை என்றபடியினால் මම දෙවියන් වහන්සේගේ ගෙදරට එනකොට நான் தேவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது මම ආවේ මඩත් එක්ක நான் வந்தது ஒரு மண்ணோடு தான், පාපේ පිරීලා பாவத்திலே நிறைந்து වස්ත්‍ර කිලුටුයි வஸ்திரங்கள் எல்லாம் ஊத்தையாக. අතීතයේ ගන්න දෙයක් නැහැ என்னுடைய கடந்த காலம் எடுக்க ஒன்றுமில்லை. දෙවියන් වහන්සේ මාව ගෙනල්ලා කිව්වේ නැනේ ගිලා පිටිපස්සේ ඉන්න කියලා தேவன் சொல்லவில்லை இப்பொழுது வந்து பின் வரியிலே போய் இரு என்று. මාව පවිත්‍ර කෙරුවා என்னை பரிசுத்தப்படுத்தினார், මාව මුදවා ගත්තා என்னை சுத்திகரித்து என்னை மீட்டெடுத்தார், මාව හේදුවා என்னை கழுவினார், මාව සුද්ධ කෙරුවා என்னை சுத்தப்படுத்தினார். මගේ කිලුටු වස්ත්‍ර ගැලෙව්වා என்னுடைய அழுக்கான வஸ்திரங்களை களைந்து අලුත් போட்டார், ලස්සන සුදු වස්ත්‍ර මට දුන්නා அழகான வெள்ளை ஆடைகளை தந்தார், මගේ තලන්ත දියුණු කෙරුවා என்னுடைய தாளந்துகளை அதிகரிக்க මගේ செய்தார், සුදුසුකම් දියුණු කෙරුවා என்னுடைய திறமைகளை මගේ හැකියාව දියුණු කෙරුවා என்னுடைய திறமைகளை அதிகரிக்க செய்தார். පාරේ ඉන්න මිනිස්සෙක් වන මම பாதையில இருந்த ஒரு மனிதனை අද நான் උන්වහන්සේගේ රාජ්‍ය මම සේවය කරනවා இன்று தேவனுடைய ராஜ்யத்திலே ஊழியங்களை செய்கின்றேன். මේවා ඔක්කොම දෙවියන් වහන්සේ පෙර නියම කෙරුවා මටයි ඔබට හලෙලූයා இவை எல்லாவற்றையும் தேவன் முன் குறித்திருக்கிறார் எனக்கும் உங்களுக்கும். ඕගලවුත් සමට වෛද්‍යයට යනකොට ෂා පිටරට එක්කෙනෙක් වගේ පිටරට නෙමේ දෙවියන් වහන්සේගේ ගෙදර හදාගත්තපු එක්කෙනෙක් சில நேரம் நீங்களும் யோசிக்கலாம், வெளிநாட்டை போல இல்ல, தேவனுடைய மனுஷனுடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டது. හතරවෙනි நான்காவது, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ උරුමකාරයෝ இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள். පරණ කිව්සුවේ තියෙනවා ආබ්‍රහම්ගේ ආශිර්වාද பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பற்றி உள்ளது, දාවිද්ගේ ආශිර්වාද தாவீதுடைய ஆசீர்வாதம், ඊශ්‍රායල් දේශයේ ආශිර්වාද இஸ்ரவேல் தேசத்தின் ஆசீர்வாதம். අන්‍ය ජාතිට ආශිර්වාද නැද්ද புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? ඔබගේ බයිබලේ කියවන්න உங்களுடைய வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். ගලාති පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே ආබ්‍රහම්ගේ ආශිර්වාදයක් නැහැ දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට දැන් ආශිර්වාදය තියෙනවා ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஆசீர்வாதம் இருக்கின்றது. දරුකමේ අන්තිම පරීක්ෂණය තමයි புத்திரசு விகாரத்தின் கடைசி சோதனை தான் උරුමය உரிமைகள். මට මතකයි මේ එක කාන්තාවක් හිටියක් ගාල්ලේ මගේ සභාවේ என்னுடைய சபையிலே காலிலே ஒரு பெண் இருந்தால் එයාව හදාගත්තා அவளை வளர்த்து கொண்டார்கள். තාත්තයාට ගොඩාක් ආදරේ தகப்பனார் එයාට අයියලා දෙන්නෙක් හිටියා ලේ දරුවෝ දන්නවනේ ලේ දරුකමක තියෙනවනේ ලේ දරුවෝ දෙන්නෙක් හිටියා අයියලා அவர்களுக்கு அவர்களுடைய 2 பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். තාත්තා මැරුණෙන් පස්සේ தகப்பனார் மரித்த பிறகு එයාට කිව්වා
මතක තියාගන්න ඔය අපේ නංගි නෙමෙයි. அவர் சொன்னார்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீ எங்களுடைய சகோதரி அல்ல, අපි ඔයාව හදාගත්තා. நாங்கள் உங்களை வளர்க்க எடுத்தோம். ඒ නිසා ඔයාට ඉඩම් මුකුත් දෙන්නේ නැහැ. ஆகவே உங்களுக்கு எந்த இடமும் தரமாட்டோம், මුදල් දෙන්නේ නැහැ. பணம் தரமாட்டோம். මම ඔයා හදාගත්තපු එක්කනේ. ஏனென்றால் நீங்கள் தத்தெடுத்தவர், අපි තමයි තාත්තගේ දරුවෝ. நாங்கள் தான் தகப்பனுடைய பிள்ளைகள். මේක නිතරම වෙන දෙයක් ලංකාවේ. இது இலங்கையிலே சாதாரணமாய் ඒ நடக்கிற නිසා තමයි காரியம். අපට අනාථ දරුවන් 19500ක් ඉන්නවා අනාථ ස්ථානවල. ஆகவே தான் இலங்கையிலே 19,500 அனாதை பிள்ளைகள் அனாதை விடுதிகளில் දෙවියන් වහන්සේ இருக்கிறார். කෙසේවත් කවදාත් ඕම කෙරුවේ අපිත් එක්ක. தேவன் ஒருபொழுதும் அப்படியா எங்களோடு செய்யவில்லை. දෙවියන් වහන්සේ අපිව නම් කෙරුවේ නැහැ. தேவன் எங்களை பெயர் சொல்லி ඔයාලට வேறுபடுத்தவில்லை. පින් chance ලැබෙනවා. පින් chance මන් දන්නේ. මන් දන්නේ ඔයගොල්ලෝ කියන්න ඕනේ නෑ. ඔයගොල්ලෝ දන්නනේ මොනවද කියන්නේ? පින් chance ලැබුණා. යුදෙවා තමයි මගේ සෙනග. ඕගලන් පිනා එකෙන් ආවේ. හරිද? அவர் பாகுபாடு பார்க்கவில்லை. நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள் என்று பாகுபாடு பார்க்கவில்லை. රෝම පොත කියනවා දැන් යුදෙවායත් ග්‍රීකවරුන් කවුරුත් එහෙම නෑ. අපි ඔක්කොමලා දෙවියන් වහන්සේගේ දරුවෝ. හලෙලූයා. ரோம புத்தகத்திலே சொல்லப்படுது, யூதர்கள் கிரேக்கர் என்று யாரும் இல்லை, நாங்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். දේව රාජ්‍ය උරුමය. தேவ දේව රාජ්‍යයේ ධනවත්කම, දේව රාජ්‍යයේ වත්කම අපි හැමෝටමයි. தேவராஜ்யத்துடைய இருக்கிற அந்த பெருமதிகள் எங்கள் அனைவருக்கும் உரியது. පස්වෙනි එක ஐந்தாவது, ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි ශුද්ධාත්මයන් වහන්සේගේ සලකුණෙන් මුද්‍රා කර තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கின்றோம். අපි සමහර කියනවාදී පාස්ටර් මේවා ඔක්කොම හොඳයි දේශනාවට, පල්ලිය ඇතුලේ මේවා හොඳයි, ගෙදර යනකොට ඉතින් වෙන කතාවක්. நாங்கள் சொல்லலாம், போதகரை இது எல்லாமே சபைக்குள்ள பிரசங்கம் பண்றதுக்கு நல்லது, வீட்டுக்கு போனா ஒன்றுமில்லை என்று. කොහොමද ඔයගලන් දන්නේ මේක ඇත්ත කියලා? எப்படி உங்களுக்கு தெரியும் இது உண்மை என்று? කොහොමද දන්නේ ඔයගල යම්කිසි සාතිකයක් තියෙනවා, පාස්ටර් ඔප්පුවක් තියෙනවද? எப்படி தெரியும் இது உண்மை என்று? ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கிறதா, அச்சாரம் ගිවිසුමේ இருக்கிறதா? කොන්ට්‍රැක්ට් එකක් තියෙනවද? කොළ කැලක් තියෙනවද? ஒரு பத்திரிகையிலேயாவது இதை குறித்து உடன்படிக்கை பொருத்தனை எழுதி வச்சிருக்கிறீர்களா? ඔබට සාතික දෙකයි තියෙන්නේ. உங்களுக்கு 2 சான்றிதழ் අන්තිම இருக்கின்றது. රාත්‍රියේ යේසුස් වහන්සේ කුසලානේ අරගෙන කියනවා නවගිවිසුමේ සාතිකය මේයි. கடைசி ராப்போசன நேரத்திலே தேவன் சொல்லுகிறார், இது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையா මගේ இருக்கிறது. ලේවලින් මම මේක සහතික කරනවා. என்னுடைய இரத்தத்தினால் இதை நான் உறுதிப்படுத்துகின்றேன். පාතුමා කියනවා ඉන් පස්සේ අපි දරුකම කියලා, දරුකමට ඇවිත් බව දෙවියන් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ තුල අපිව මුද්‍රණය කරනවා. ටකස් කාලා ස්ටෑම්ප් කරනවා, සීල් එකක් ගන්නවා. அதுக்கு பிறகு பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று தேவன் எங்களை முத்திரையிட்டிருக்கிறார் என்று. ඔබට ආත්මයන් වහන්සේ දැනනවද ඔබගේ ඇතුලේ? உங்களுக்கு ஆவியானவரை உணரக்கூடியதா இருக்கிறதா? උන්වහන්සේගේ ස්පර්ශය, தேவனுடைய ஸ்பரிசம், ආත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම, ஆவியானவருடைய ආත්මයන් වහන්සේ ඔබට வழிநடத்துதல், කතා කරනවා. ஆவியானவர் உங்களோடு பேசுவது හැඟෙනවද? දැනෙනවද? உங்களுக்கு உணரக்கூடியதா ඒක இருக்கிறதா? දෙවියන් වහන්සේගේ මුද්‍රාව. அது தேவன் உங்களுக்கு போட்ட முத்திரையா இருக்கிறது. ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් කියලා. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. මගේ අන්තිම කාරණාව. என்னுடைய கடைசி குறிப்பு ඇතන මේක එන්නේ පදේ මුල් කොටසය. இது வசனத்திலே முதல் பகுதியிலே வருகிறது. ස්වර්ගීය ස්ථානවල සියලු ආත්මික ආශිර්වාද උන්වහන්සේ අපට ආශිර්වාද කළසේක. ඒ කියන්නේ දැනටමත් නිදහස් කරලා තියෙනවා. அதாவது பரலோகத்திலே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுதே அவற்றை මගේ தந்திருக்கிறார். අන්තිම කාරණාවයි ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ සෑම ආත්මික ආශිර්වාදයක්ම අපට මුදා හැර දීලා තිබෙනවා. கடைசி காரியம் தான், இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். මම ඔබට මනුෂ්‍යයන් දෙන්නෙක්ගේ ස්ථානය මම ඔබට කියන්න. நான் 2 மனிதருடைய ஸ்தானத்தை குறித்து உங்களோடு சொல்லுகின்றேன். ඒ කෙනෙක්ට ලස්සන ලොකු ගෙයක් තියෙනවා. කාමර 10ක්. ஒருவருக்கு 10 அறைகளோடு கூடிய ஒரு பெரிய அழகான வீடு இருக்கிறது. ඔක්කොම AC. எல்லாமே ஏசி போட்டது. කාර් දෙකක් ගරාජ් එකේ. 2 கார்கள் இருக்கிறது. හැබැයි කෝටි 600කට ණයයි. ஆனால் 600 கோடி ரூபாய் கடன். අනිත් එක්කෙනා ඉන්නේ කුලියේ ගෙදරක. மற்றவர் வாடகை வீட்டில் இருக்கிறார். කාමර දෙකයි, 2 அறைகள், ෆ්ලයින් පිජන් පුෂ් බයිසිකලයක් තියෙනවා. ஒரு பைசிக்கல் இருக்கிறது. අක්කර 8200ක් යට තියෙනවා. அவருக்கு 8200 ஏக்கர் நிலம் இருக்கிறது. ඔයා මට කියන්න කවුද දුප්පත් කවුද පොහොසත්? நீங்கள் சொல்லுங்கள், யார் ஏழை யார் செல்வந்தர்? අපේ උරුමය ලැබෙන්න යන්නේ අන්තිමට දෙවියන් වහන්සේ මුණ ගැසෙනකොට. எங்களுடைய உரிமை கடைசியாக தேவனிடத்திலிருந்து தான் கிடைக்க போகிறது. ඔබ දරුවෙක් නම් நீங்கள் பிள்ளையா යම්කිසි இருந்தால் වයසට එන්න ඕන ඒ උරුමය අත්දකින්න. ஒரு வயது வர வேண்டும், அந்த
உரிமையை பெற்றுக்கொள்ள. අපිත් යම්කිසි කාලයකට එන්න ඕන ඒ උරුමය අත්දකින්න. நாங்களும் ஒரு காலத்துக்கு வர வேண்டும் அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு. නමුත් ඒ වගේ විශාල උරුමයක් ලබන්න යන දරුවෙක් කවදාත් හිතන්නේ එයා දුප්පතෙක් කියලා. ஆனால் அப்படி பெரிதான ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ள போகிற பிள்ளை நான் ஏழை என்று நினைப்பதில்லை. ඇයි අපි දුප්පතුන් වගේ අපි හිතන්නේ? நாங்கள் ஏன் ஏழைகளைப் போல நடந்து கொள்கின்றோம்? සෑම ස්වර්ග ස්ථානවල සෑම ආත්මික ආශිර්වාද දැනටමත් නිදහස් කර තිබෙනවා. உன்னதங்களிலே இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இப்பொழுதே தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். මගේ ප්‍රශ්නේ ඔබට තව මොකක්ද ඔබට ඕනේ? என்னுடைய கேள்விதான், இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டும்? අපි දෙවියන් වහන්සේගේ තෝරගත් සෙනඟ. நாங்கள் தேவனால் தெரிவு செய்யப்பட்ட ஜனங்கள். අපි වටිනවා. நாங்கள் பெருமதியானவர்கள். අපට ආදරය ලැබිලා තියෙනවා. எங்களுக்கு அன்பு கிடைத்துள்ளது. අපි උරුමකාරයෝ. நாங்கள் சுதந்திரவாளிகள். සෝදලා තියෙනවා, පවිත්‍ර කරලා තියෙනවා. நாங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். උන්වහන්සේගේ දරුවෝ. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். අපිව පෙර නියම කරගත්තා. எங்களை தேவன் முன் குறித்திருக்கிறார். අපිව තෝරගත්ත මනුෂ්‍යයන් ගණනාවකින් අපිව තෝරගත්තා. அநேக ஜனங்களில இருந்து எங்களை அவர் தெரிவு செய்திருக்கிறார். තව මොකක්ද ඕනේ? இன்னும் எங்களுக்கு என்ன தேவை? මේකත් වැඩිත් එක්ක. இதே அதிகமாயிருக்கிறது. நல்லது. நாங்கள் எபேசியர் புஸ்தகத்திலே பிரசங்க தொடரிலே நாங்கள் அதனுடைய வார்த்தையை நாங்கள் செவி கொடுத்தோம். போதகர் லோஹான் விவரை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். தேவனுடைய வார்த்தையில் இருக்குதான சத்தியங்களை குறித்து. ஆக எபேசியர் புஸ்தகத்திலே எங்களை குறித்து தேவன் அதிகமாக பேசியிருக்கிறார். எங்களை குறித்து அவர் வைத்திருக்கிறதான திட்டங்களை குறித்து பேசியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் தேவன் ஒரு அருமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி அவர் உங்களை சுத்திகரித்திருக்கிறார் அவருடைய வேலையை செய்வதற்காகவே. ஆகவே ஒரு தீர்மானத்தோடு இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முடிவு நட்டுங்கள். நான் தேவனுக்காக வைராகியமாக வாழப் போகிறேன் என்பதாக. ஆகவே தேவன் அதன் நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கேட்டதை போலவே சுவாமி எபேசியர் புஸ்தகத்தில் ஊடாக ஆண்டவரே அந்த பிரசங்க தொடரிலே ஆண்டவர் நீர் எங்களோடு இடைப்பட்டீங்க, நீங்க என்னோட பேசுறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட நேரலைப்பின் மூலமாக இணைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வீடுகளிலே உடைய குடும்ப ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே உடைய திட்டத்தை நோக்கத்தை அறியும்படியாக செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய கரம் இப்பொழுதே அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். உம்முடைய தெய்வீக கரத்துக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.